இந்த கோயிலுக்கு 5 மணிக்கு மேலே நீங்கள் சிவப்பு சட்டை போட்டு போயிடாதீங்க, நீங்கள் செத்துடுவீங்க. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்சிருந்த பூசாரி வந்து இறந்து போயிடாரு ஒரு மர்மமான முறையில். அவர் இறக்கும்பொழுது அவர் போட்டிருந்த ட்ரெஸ் கலர் வந்து சிவப்பு கலர். அதுக்கப்புறமா அந்த கோயிலை அதுக்கு பின்னாடி வந்தவங்களாம் எடுத்து கட்டி பூஜை பண்ணி நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் என்ன பண்ணா, ரெகுலராக செம்பருத்தி பூவை அந்த சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. நல்லா தான் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் காலங்கள் போக போக என்ன ஆகுதுன்னா, அவரும் ஒரு மர்மமான முறையில் இறந்து போறாரு. செம்பருத்தி பூ வச்சார் பார்த்தீங்களா, அந்த செம்பருத்தி பூவோட நிறம் வந்து சிவப்பு கலர். ஸோ மறுபடியும் காலங்கள் போயிட்டு இருக்குது. திரும்பியும் அந்த கோயிலை வந்து மறுபடியும் பழைய மாதிரி எடுத்து பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து மாலை போட்டுக்கிட்டு அந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து சிவப்பு கலர் ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்காரு. அதாவது நம்ம மாலை போட்டுருக்கும் போது அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. அந்த கோயிலுக்கு வந்துட்டு மறுநாளே அவர் காணாமல் போயிட்டார். அவர் வந்து காணாம போகிற விஷயம் அந்த ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலோட மர்மம் நீடிக்க ஆரம்பிக்குது. அந்த கோயிலுக்கு முத அடிக்கப்பட்ட பெயிண்டோட நிறம் சிவப்பு கலர். காலங்கள் ரொம்ப வேகமாக உருண்டோடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கோயிலை யாருமே கண்டுக்கவே இல்லை. அந்த கோயிலோட சிவப்பு நிற பெயிண்ட்டும் மங்கி போயிடுது. அங்கே இருந்த சிலைகளும் களவான்ட்டு போயிடுறாங்க. ஆள் பராமரிப்பு ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப சேதமாகி இப்போ அந்த கோயில் பக்கம் யாருமே போகிறதில்ல. அப்படியே போனாலும் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போக மாட்டாங்க.